கொடுத்ததுக்கு ஆதாரம் காட்டுங்க. என்ன பார்த்து முறைக்காதீங்க. இதுக்கு மேலே பேசினாக்கா முட்டாசில் போயிடுவாங்க. அதனால தான் நான் பேசாமல் இருக்கிறேன். உங்களெல்லாம் போட மாட்டாங்க சார். அதெல்லாம் வேணாம், யாரை வேணாலும் உள்ள போடுவாங்க. பேசவே இல்லையேன்னு சொல்லி இன்னைக்கு உண்மையாவே அவரது அனல் பறக்கும் ஒரு ஸ்பீச் இது வரைக்கும் நீங்க கேட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப எல்லா இடத்துலயும் அதுதான் சார் பரபரப்பா போயிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? அவருக்கு 30 நாள் ஆயிருக்குது. 40 நாள் ப்ரிப்பரேஷன். 38 நாள் ஐயா எங்கேயாவது ஒரு தடவாவது வாயை தரங்க சார் அப்படின்னு கெஞ்சவெல்லாம் ஜனங்க கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க. தோல்விங்கிறது தேர்தல் தோல்வி. தம்பி புதுசாக வந்துருக்குது. ஜெயிச்சதுக்கே காரணம் அதுக்கு இன்னும் தெரியல. அமித்ஷாவும் ஞானேஷ்குமார் இல்லைன்னா நீ எப்படி வந்திருப்ப? அதுக்கு ரஜினியை பிடிச்சாங்க, ரஜினி வரணும், கமலை பிடிச்சாங்க, யாரும் வரல. நீ சிக்கன, பசமா சிக்கன, உள்ள கொண்டு விட்டாங்க. பார்ட்டி ஃபண்ட் நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார். மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். பெண்கள் வெளியே போக முடியலமா. எனக்கு நீங்க இவ்வளவு தைரியமா வரீங்க, உங்களை பார்க்கும்போது பயமா இருக்கு எனக்கு. ஜாக்கிரதை. நடக்கிறது யார் ஆட்சி? ஒரு நாளைக்கு ரெக்கார்டுங்கிறாங்க, வேர்ல்டு ரெக்கார்டுங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 27 பாலியல் வழக்குகள் வருதுங்கிறாங்க, வேர்ல்டு ரெக்கார்டுங்கிறாங்க. ஒரு 2 கட்ட ஆளுகிட்ட ஆட்சி மாட்டிக்கிச்சு. ஸ்டாலின் எங்க இருக்கீங்க? ஐயோ நீங்க வந்துங்க திரும்பின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் காரணம். பயங்கரமா மாட்டிக்கிட்டோம். உங்களை தோக்கடிச்சு அனுப்பிச்சு விட்டோமே, நாங்க பண்ணது பெரிய தப்பு. ஐயோ எங்க போயிட்டீங்க, தயவுசெய்து வாங்கன்றாங்க. அதத்தான் தனக்குத்தானே வச்சுக்கிட்ட விமர்சனம். அது உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? கரண்ட் எங்க இருக்குதுங்க, தேடிக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. இன்னொரு பக்கம் போனா தண்ணி எங்க இருக்குது குடிக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் போனா என் பொண்ணு வெளியில போயிருக்கிறா, ஜாக்கிரதையா போவாளா, ஏதாவது ஆயிடுவாளான்னு பயத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்றாங்க. ஆனா இப்பவே தூய்மை தான். ஒரு சின்ன ஒரு கருப்பு சோப்பு ஒரு சின்ன சேஞ்ச் இல்லையே, தூய்மையா இருக்கு. நக்கல் நையாண்டி குட்டி ஸ்டோரி சொல்றது, சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை இங்க திணிக்கிறது, இந்த விஷயம்லாம் நீங்க 50 வருஷமா இதை தான் ஃபாலோ பண்றீங்க. வேற ஏதாவது நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிருக்காரு சார். சொல்லுங்களேன். உள்ள ரன்னிங் ரேஸ், ஹை ஜம்ப், லாங் ஜம்ப் எல்லாம் வைக்க சொல்லுங்களேன். அதெல்லாம் அப்பர் மிடில் கிளாஸ் அங்கேயே கரெக்டு போயிருதுன்னா அப்புறம் குடிசைக்கெல்லாம் கரெக்ட் வரும்னு யார் பார்க்க முடியும் சார்? நிறைய இடத்துல காப்பர் ஒயர்ஸ்லாம் திருடு போகுது. ஏன் சொல்லுங்களேன். ஆகாயத்திலிருந்து கடவுள் காப்பர் ஒயர்லாம் கழட்டிக்கிட்டு போயிட்டாரு என் பேரை கெடுக்கிறதுக்குன்னு சொல்லுங்களேன். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் காந்தராஜ் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. ஓகே சார். சார் இன்னைக்கு சட்டசபை இவ்வளோ நாளாக பேசவே இல்லையேன்னு சொல்லி இன்னைக்கு உண்மையாவே அவரது அனல் பறக்கும் ஒரு ஸ்பீச் இது வரைக்கும் நீங்க கேட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ எல்லா இடத்துலையும் அதுதான் சார் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவருக்கு 30 நாள் ஆயிருக்குது. 40 நாள் ப்ரிப்பரேஷன் இருக்கு. அது எப்பவுமே அப்படி தானே. அரசியல் கட்சி நடத்தும்போது என்ன பண்ணார், 2 மாதத்துக்கு ஒரு தடவை வருவார். 2 மாதம் அவர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த 2 மாதம் ப்ரிப்பரேஷன், டயலாக் எழுதியிருப்பாங்க, அதை மனப்பாடம் பண்ணுவார். அது என்ன ஸ்டைலில் பேசணும், வாய்ஸ் மாடுலேஷன் என்ன கொடுக்கணும், இது பண்ணணும் எல்லாம் சொல்லி ரிஹர்சல் பார்த்துட்டு, மானிட்டர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஷோக்கு வருவார். அதே தான் அசம்பிளிலையும் நடந்திருக்குது. 38 நாள் ஐயா எங்கேயாவது ஒரு தடவாவது வாயை தரங்க சார் அப்படின்னு கெஞ்சவெல்லாம் ஜனங்க கெஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க. அசம்பிளியில் எனக்கு எம்ஜிஆர் அப்படி இருந்தார். நோயினால் அவரால் பேச முடியாமல் போய் 3 வருஷம் அவர் வாயை திறக்காமல் இருந்தார். தெரியுமா உங்களுக்கு? அப்போ வாயை திறக்காமல் இருந்தாலும் பேச முடியாது, பேச்சு சக்தி போயிடுச்சு, அந்த இதெல்லாம் போயிடுச்சு. அது சாவர காலமாக கடைசி காலத்தில் அவருக்கு பேச்சு இல்லைல்ல. அது அப்படி இருந்தபோது என்னன்னா ஒரு சட்டவிரோதமான ஒரு செயல் ஒன்று நடந்தது. நாங்கள்லாம் அந்த கட்சியில் இருந்ததுனால சொல்கிறேன். எங்கள் அண்ணா அப்போ சபாநாயகர். புது ஆட்சி அமைச்சாச்சு. பழைய ஆட்சியில் சபாநாயகராக இருந்தார். அடுத்த ஆட்சி வர்றவங்க அவர் சபாநாயகராக அவர் கண்டினியூ பண்ணுறாரு. அவரை இவர் சீஃப் மினிஸ்டராக பதவியாக இருக்கிறார் எம்ஜிஆர்.
கவர்னர் பதவி பிரமாணம் பண்ணுறாரு. கவர்னர் மாளிகையில் ஒரு தனி அறையில் யாரையுமே அலோவ் பண்ணாமல் சபாநாயகர், சட்டசபை சபாநாயகருக்கு முறையில் எங்கள் அண்ணன் ராஜாராம், மேலவை தலைவருங்கிற முறையில் மாப்போசி, டெல்லி நாடாளுமன்ற துணை சபாநாயகருக்கு முறையில் என்னுடைய நண்பர் தம்பிதுரை, இவங்க 3 பேரை மாத்திரம் அலோவ் பண்ணி உள்ளே எடுத்து பண்ணாங்க. தம்பிதுரைக்கிட்ட கேட்குறேன், தம்பிதுரை நெருங்கிய நண்பர் எங்கள் அண்ணன்கிட்ட கேட்குறேன், பேச முடியாத ஆள் எப்படியா இது சத்தியப்பிரமாணம் எடுத்தார், எப்படி பிரமாதமாக எடுத்தாருன்னு அப்படி மற்றவங்கிட்ட சொல்லி, நான் டாக்டர், எப்படி லெஃப்ட் சைடு போனது ரைட் சைடு போனதுக்கு அப்புறம் பேச்சு எப்படி வரும், ஸ்பீச் சென்டரே போயிருக்குமே அப்படி, அதெல்லாம் கேட்காதன்னு போயிட்டு அப்படி வெளியிலேயே காட்டாமல் அவர் பேசுனதாக கணக்கு காட்டி இது பண்ணாங்க. சத்தியப்பிரமாணம் தான் அவர் எடுக்கல. ஃபைன் சார். இப்போ இவர் இது எதுக்காக சொல்ல வர்றேன்னா, நடுவண் அரசில் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். இல்லையே சார், இப்போ அவர் இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்விக்குமே பதில் சொல்லியிருக்காரு. பேசலன்னு சொல்றீங்க. 5 நிமிஷம் நான் கொளத்தூர்ல பேசினதுக்கே என்னாச்சு ரிசல்ட்ன்றது உங்களுக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு சார். தோல்விங்கிறது வந்து தேர்தல் தோல்வி. தம்பி புதுசாக வந்து இருக்குது, ஜெயிச்சதுக்கே காரணம் அதுக்கு இன்னும் தெரியல. அமித்ஷாவும் ஞானேஷ்குமார் இல்லைன்னா நீ எப்படி வந்திருப்ப? திராவிட இயக்கங்கள் தோக்கணும். அதுக்கு ரஜினியை பிடிச்சாங்க, ரஜினி வரணும், கமலை பிடிச்சாங்க, யாரும் வரல. நீ சிக்கன, பசமாக சிக்கன, உள்ளே கொண்டு விட்டாங்க. உனக்கே தெரியல இப்படி ஜெயிப்போன்னு உனக்கு தெரியல. ஜெயிச்சு வந்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அசம்பிளிலையும் முடிக்கிற, எப்படி அரசியல் மேடையில் எப்படி முடிச்சுக்கிட்டு இருந்தியோ, பேய் மொழி முடிச்சுட்டு உணர்கிட்டு இருந்தியோ, அதே மாதிரி அசம்பிளிலையும் உணர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த பதில் கொடுத்தாலும் நீங்க வந்து என்ன ஒரு ஸ்மார்ட்டான பதில் அவர் கொடுத்துட்டாரு. 5 நிமிஷம் கொளத்தூர்ல பேசினதுக்கே உங்களோட நிலைமை என்னன்றது உங்களுக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி அதான் எழுதி கொடுத்துருக்காங்க. இவர் பேசுறதால ஓட்டு போட்டாங்களா? யார் வந்திருக்கா? செகண்ட் யார் வந்திருக்கிறா? ஒரு அமித்ஷாங்கிற ஒரு மகத்தான மனிதரும் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கிற ஞானேஷ்குமாரும் சேர்ந்து ஒன்று 2 பேர் பக்கபலத்தில் வந்தியே, அதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் எழுத்துக்கிட்டு யார் வந்திருக்கிறார் உனக்கு எழுத்து அப்படி? சரி. இப்போ இன்னொரு விஷயம், இவர் வந்து பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொன்ன உடனே டிஎம்கே இருக்கிற எல்லாருமே பயங்கரமா வந்து டென்ஷன் ஆகி வெளிநடப்பு செஞ்சிட்டாங்களே, இன்னைக்கு காரணம் என்ன? அது தெரியாது, அது ஏன்னு தெரியாது. பார்ட்டி ஃபண்டுன்னும் போது அவங்கள கிண்டல் பண்ணியிருப்பாரு. பார்ட்டி ஃபண்டுன்னே நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார். மக்கள் பணத்தை தொடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டவங்களையும் விடமாட்டோம். நானும் ஒன்றும் செய்ய மாட்டேன், அதையும் சேர்த்துக்கலாம்ல. சரி, இது எது சொன்னாலும் எப்படி சார்? மக்கள் இது வந்து கஜானாக்கு எல்லாமே போயிடும். மக்கள் படத்தை அவர் தொடராரா தொடரலையாங்கிறது இருக்கட்டும். மக்கள் எப்படி படம் கொடுப்பாங்க? எங்கே பார்த்தாலும் மின்சாரம் இல்லை, எங்கே பார்த்தாலும் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, எங்கே பார்த்தாலும் போக்குவரத்து சரியா இல்லை, ரோடு இல்லை. எப்படிப்பட்ட இடத்துல எப்படி மக்கள் படம் கொடுப்பாங்க சார்? கரெக்ட் தான் சார். இது போன ஆட்சியிலேருந்து இந்த 40 நாள்ல டிராஸ்டிக்கா என்ன பண்ண முடியும்? பெண்கள் வெளியே போக முடியலமா. எனக்கு நீங்க இவ்வளவு தைரியமா வரீங்க, உங்களை பார்க்கும்போது பயமா இருக்கு எனக்கு. ஜாக்கிரதை. நடக்கிறது யார் ஆட்சி? ஒரு நாளைக்கு ரெக்கார்டுங்கிறாங்க, வேர்ல்டு ரெக்கார்டுங்கிறாங்க. ஒரு நாளைக்கு 27 பாலியல் வழக்குகள் வருதுங்கிறாங்க, வேர்ல்டு ரெக்கார்டுங்கிறாங்க. அது யாரால முடியும்? பேசாம நீ செஞ்சிருக்கிற சாதனைகள் சாதாரணையா? தினசரி பேப்பரை பிரிச்சா அதுதான் இருக்குது. அதான் ஜனங்க அப்படி பாக்குறாங்க. கற்போட போகுதா இல்ல போற பொண்ணு வர்ற பொண்ணு எடுத்து கற்பழிக்கிறாங்க சார். குட்டி ஸ்டோரி அபவுட் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பத்தி, அதான் நீங்க பண்ண மாதிரி அந்த ஒரு விஷயம் பண்ணி காமிச்சாரு. அது கூட எடப்பாடி பழனிசாமி அவர் கூட பயங்கரமா சிரிச்சாரு சார். அதுக்கு சிரிக்க வேண்டியதுதான். ஏன்னா அவர் தன்னை பற்றியே கமெண்ட் அடிச்சுக்கிட்டாரு. ஒரு 2 கட்ட ஆளுகிட்ட ஆட்சி மாட்டிக்கிச்சு, ஸ்டாலின் எங்கே இருக்கீங்க, ஐயோ நீங்கள் வந்து திரும்பின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் காரணம். மக்கள் வந்து ஸ்டாலின் அவர்களை தேடுறாங்களா, இப்படி தேடுறாங்கன்றீங்களா? பயங்கரமாக மாட்டிக்கிட்டோம், உங்களை தோக்கடிச்சு அமுச்சு விட்டோமே, நாங்கள் பண்ணது பெரிய தப்பு, ஐயோ எங்கே போயிட்டீங்க, தயவுசெய்து வாங்கன்றாங்க. அதைத்தான் தனக்குத்தானே வச்சுக்கிட்ட விமர்சனம் அது. ஆனால் இன்னொரு பக்கம் போனாங்க இப்படி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டாங்க. என்னென்ன கரண்ட் எங்கே இருக்குதுங்க, தேடிக்கிட்டு இருக்கு வாங்குறாங்க. இன்னொரு பக்கம் போனால் தண்ணி எங்கேங்க இருக்குது குடிக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் போனால் என் பொண்ணு வெளியில் போயிருக்கிறா, ஜாக்கிரதையாக போவாளா, ஏதாவது ஆயிடுவாளான்னு பயத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்க.
வெளியில வந்து பாருங்க, எல்லாரும் கையை எப்படி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க, என்ன ஆக போதும். கரெக்டு தான். அந்த குட்டி ஸ்டோரி அந்த என்ன குட்டி ஸ்டோரி இருந்தது? அது வந்து ஒரு பெரியவர் வந்து இப்படி தேடி அதான் இந்த இல்ல உங்க அப்பா எங்கன்றத வந்து இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்களை வந்து விமர்சனம் அதான் சொல்றாங்க. அப்பா தேடுறாரு, பையனுக்கு கொஞ்சம் புத்தி வரல. பையன் ஓட்டு போட்டான். உனக்கு ஓட்டு போட்டவன் பையன், நீ பண்ண தப்பை வந்து அப்பா வந்து ஐயா ஸ்டாலின் உன்னை வெளியேற்றது பெரிய தப்பு, உன்னை தேடிட்டு இருக்க, தயவுசெய்து வான்னு கேட்குறாருங்கிறத அவரே கரெக்டாக சொல்கிறாரு. எனக்கு அந்த விவரம் தெரியாத விடலை பசங்க எனக்கு ஓட்டு போட்டு குடிச்சு வச்சுட்டானுங்க. அந்த தப்பை எப்படி சரிப்பட்டதுன்னு தெரியாமல் அப்பா வந்து இப்படி வச்சு பார்த்து இப்போ ஸ்டாலின் எங்கே இருக்கீங்கன்னு தேடுறாரு. சரி சார், இப்போ இந்த கஜானாக்கு வந்து இந்த நீங்க ஊழல் பண்ணி மக்களுக்காக அகெயின்ஸ்டா நீங்க செஞ்ச ஆட்சியை தான் நாங்க அதை எல்லாமே இப்ப கஜானாக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு பஞ்ச் டயலாக் மாதிரி நாங்க தொட மாட்டோம் விட மாட்டோம்ன்ற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க சார். அதை பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே எதுக்கு சார் டிஎம்கேல இருந்து எல்லாரும் வெளிநடப்பு செய்யும்? அவங்க பார்ட்டியை பார்த்தா அவர் சொன்னாரு, அதான் எந்திரிச்சு போனாங்க. அதே தான் பழனிசாமி பண்ணாரு. அப்போ உங்களுக்கு நீங்க வந்து நின்று அப்படி இருந்தா நீங்க நிரூபிங்க, இல்ல நீங்க வந்து என்ன குற்றம் சுமத்துறீங்களோ அதை சுமத்துங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறத விட்டுட்டு அது வெளிநடப்பு செஞ்சா அது வந்து பதில் இல்லையா சார்? நீங்க யோக்கியமான ஆட்சி நீங்க நடத்த போறீங்க, நடத்துங்க பாருங்க. அதான் இது தூய ஆட்சியா தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சார். மக்களோட பணத்தை நாங்க தொட மாட்டோம். இப்பவே தூய்மை தான். ஒரு சின்ன ஒரு கருப்பு சோப்பு ஒரு சின்ன சேஞ்ச் இல்லையே, தூய்மையா இருக்குது. அப்பா அப்படியே இந்த மொசைக் தர மாதிரி இருக்குது. விளையல நடக்கவும் முடியல. அதெல்லாம் கரெக்டு தான். என்னமோ எழுதி கொடுத்தவங்க படிக்கிறாரு, விடுங்கள. உங்களுக்கே ஆச்சரியம் தாங்கல. ஒரு தடவை பேசுனது நினைச்சு இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. அடுத்து என்ன தெரியுது, பேசவே தெரியாத ஒரு ஆசாமி இவ்வளவு தூரம் பேசிட்டாருன்னு சொல்லி உங்களுக்கு வியப்பு தாங்காம இப்படி பேசுறீங்க. நான் சந்தோஷப்படுறேன் சார். உங்களுக்கே தாங்கல சார். நெக்ஸ்ட் கேள்வி கேட்கிறேன் சார். தமிழ் தாய் வாழ்த்தும் அப்புறம் இந்த தேசிய கீதமும் ஏன் சார் இது ஒரு தொடர்ந்து ஒரு சர்ச்சையாவே போயிட்டு இருக்கு? நாட்டுல இருக்கிற எவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி இவருக்கு இந்த பிரச்சனை இல்லைம்மா. அந்த ரவிங்கிறவர் இருந்தவர்களும் திமுக ஒழிச்சு கட்டணும்னு அமித்ஷா வந்து எவ்வளவு தொந்தரவு கொடுக்கணும் கொடுத்தார். தமிழை கேவலப்படுத்தினார், எல்லாம் பண்ணார். அதான் அந்த கவர்னர் அதை பண்ணார். அப்புறம் இவங்க எழுதி கொடுக்குற உரையெல்லாம் படிக்காம போனார். ஆனா இந்த கவர்னர் பாருங்க எப்படி விஜய்க்கு எவ்வளவு மரியாதை கொடுக்குறாரு பாருங்க. உன்ன மாதிரி ஆட்சி உண்டா சார்? 2021 பன்வாரிலால் புரோஹித் இருந்தாருல்ல சார், அமித்ஷாவால் நியமிக்கப்பட்டவர் சார். உங்களோட கேள்விக்கு தான் சார் அமித்ஷாவுடைய கொத்தடிமை. அந்த கொத்தடிமைக்கு ஒரு பாராட்டு, நல்ல கொத்தடிமையா இருக்கிற ஒரு பாராட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு சார். 2021 பன்வாரிலால் புரோஹித் அவர் இருந்தார் இல்ல சார், அப்ப கூட அவரு என்ன தீர்மானம் முதல்ல 2021 வந்ததோ அப்பயும் அது அந்த ஆளுநர் ஒரு என்னவோ அது அப்படியே தானே சார் படிச்சாரு. இப்போ முதல்ல இவங்க வந்திருக்கும் போதும் அதே தானே சார் படிச்சிருக்காங்க. அது எப்படி நீங்க தப்பு பண்றீங்க? ஆர் என் ரவியை போட்டதே இவங்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும் தான். ஆர் என் ரவி இருந்தவர்களும் கவர்னர் வெளிநடப்பு பண்ணது எந்த காலத்தில் நடந்தது? கவர்னர் எதிர்த்து கட்சிக்காரருக்கு தான் வெளிநடப்பு பண்ணுவாங்க. கவர்னரே வெளிநடப்பு பண்ண அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் உண்டாக்குறது ஆர் என் ரவி பண்ற மேதாவிகள் தானே. அந்த அப்படின்னா வந்து திமுக வந்து அமித்ஷாவுக்கும் பாஜகவுக்கும் அவ்வளோ சுமணமா இருந்தாங்க. இவர் தலைவா தலைவா அங்கிள் அங்கிள். யார் அங்கிள்ன்றாரு? அமித்ஷா தான். இவர் அதுக்கு மேல பேச முடியாது. என்ன இவர் ஒண்ணு எங்க இல்ல, இவர் 52 வயசு போச்சு, தாத்தா ஆயிட்டாரு. இந்த தாத்தா 52 வயசுல தாத்தான்றீங்க? ஆமா 52. இதுக்கு மேல 50 தாண்டிட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. டை அடிச்சுட்டாங்க, சின்ன பையன் அடிப்பியா நீ? ஏதோ பழைய செல்வாக்கை வச்சுக்கிட்டு சில இதெல்லாம் நல்ல வாழ்க்கை ஒண்ணு இருக்குது உனக்கு. அதெல்லாம் அதை பார்த்து பொறாமையாக இருக்குது, அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வயசுல அப்ப நீங்க என்ன கமெண்ட் பண்ணலாமா? எனக்கு இருக்குதுன்னு 52 இருக்கக்கூடாதாங்கிறத கேள்வி சார். நெக்ஸ்ட் கேள்விக்கு போவோம் சார். இப்போ இன்னொரு விஷயம் சார். நீங்க உங்க தலைவர் எங்க தலைவர்னு ஏன் சார் என்ன சொல்றீங்க? நீங்கெல்லாம் தானே குழந்தைங்க சார். ஃபைன். இப்போ 50 வருஷமா நீங்க ஒரே டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்றீங்க. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலத்திலேருந்தே நீங்க வந்து அவரை பேச விடாம சட்டசபையில நீங்க பண்ண விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியாதா? அதே டெக்னிக்கை தான் நீங்க இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்றீங்க. இந்த நக்கல் நையாண்டி இதெல்லாம் நாங்க பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். வேற ஏதாவது ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு சார். என்ன பண்ண முடியும்? சட்டசபையில பேசிக்கிட்டா இருக்கீங்கன்னு சொல்லுவீங்களா?
நக்கல் நையாண்டி குட்டி ஸ்டோரி சொல்றது, சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை இங்க வந்து திணிக்கிறது, இந்த விஷயம்லாம் நீங்க 50 வருஷமா இதே தான் ஃபாலோ பண்றீங்க, வேற ஏதாவது நீங்க ஃபாலோ இவரை பண்ணுங்கன்ற இது மாதிரி பண்ண சொல்லியிருக்காரு சொல்லுங்களேன், சார். ஸ்போர்ட்ஸ் வைக்க சொல்லுங்களேன், உள்ள ரன்னிங் ரேஸு, ஹை ஜம்ப்பு, லாங் ஜம்ப்லாம் வைக்க சொல்லுங்களேன், டான்ஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் வைக்கிற சொல்லுங்களேன். அசம்பிளி தான் என்ன நினச்சிக்கிட்டு வந்திருக்காரு, பேசுறதுக்கு தான் அசம்பிளி. அந்த பேச்சுக்கள் அந்த காலத்தில் இலக்கிய தரமாக இருந்ததுமா. விநாயகங்கிற ஒரு அண்ணாவுடைய கிளாஸ்மேட், அவர் காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்கட்சி தலைவராக உட்காந்துருக்கார். உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது அண்ணாவை கடுமையான முறையில் பேசுகிறார். பேசும்போது பி கேர்ஃபுல், யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு அப்படின்னாரு. அண்ணா எந்திரிச்சார், மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு அப்படின்ட்டு உட்காந்துட்டார். இங்கிலீஷ், யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு, பெரிய ஷேக்ஸ்பியர். நான் யார், மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு. முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு தடவை எதை எந்திரிச்சு ஓன்னு கத்திக்கிட்டே இருந்தார். அவர் ஏன் கத்துறாருன்னு எல்லாம் மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணும்போது அண்ணா உட்கார வச்சுட்டு, அவர் பேரே விநாயகம், அதுலேயே வினான்னு இருக்குது, அதனால் அவர் வினா கேட்டுக்கிட்டே இருப்பார், நம்ம பதில் சொல்லி தான். இது மாதிரி இதாக இருந்தது. அண்டே ஒரு தடவை அப்படி தான் வேகமாக கத்திக்கிட்டே இருந்தார். அண்ணா எந்திரிச்சார், அண்டே எழுந்தால் சண்டே அப்படின்னாரு. அசம்பிளிமா இவ்வளோ எது நம்ம தலைவரை பேச சொல்லுங்க பார்க்கலாம். அதான் இப்ப பேசிட்டு இருக்காரு சார். அது பேசினாலும் நீங்க வந்து என்ன ப்ராப்ளம், முன்னாடி ப்ராம்ப்டர் வைக்க முடியாது, அரசியல் கட்சி கூட்டானாக்க முன்னாடி ப்ராம்ப்டர் வச்சு பார்த்து சார் அப்படி இருக்கும்போது இல்ல சார், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கிற உதயநிதி அவர்கள் கூட பிரஸ் மீட்டே கையில ஸ்கிரிப்ட் பேப்பரோட தான் பேசுறாருன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்கே சார். விட்டு வச்சுக்கிறது யாரு தப்பு சொல்லுவான்? பிரஸ் மீட்டை கொடுக்கலையே. பிரஸ் மீட்டை உங்களை யார் பார்த்தா, உங்களை யார் சீந்துனா? இந்த கவர்மெண்ட் சீந்துதா உங்களை? மோடி உங்களை பார்த்துருக்காரா? மோடியை தான் இல்லை, நீங்க பார்த்துருக்கீங்களா? போனாரே சார். டிவியில வந்தா கூட உங்க சொல்லி ரேடியோல பேசுற ஆசாமி வச்சிருந்தாரு. டிவியில கூட நம்ம மூஞ்ச பார்த்துருவாங்கன்னு பயந்துக்கிட்டு ரேடியோல பேசுறோம். அப்படிப்பட்ட ஆளுங்க. அவருக்கு அவருடைய சிஷ்யனா இருக்கிறவர் எப்படி இருப்பாரு சார்? அதுக்கும் அவரோட அப்பா S.A. சந்திரசேகர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு சார். பேசினா போதுமா, செயல் முறையில் உங்களுக்கு நடத்த வேண்டாமா? அவர் செயல்ல எல்லாமே காமிப்பாரு, ஏன் பேசணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நேத்தி அவரோட பிறந்த நாளைக்கு இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு சார். செயலில் காட்டியிருக்காரு. அது அது அவருக்கு அவங்க அப்பாவுக்கு தெரியுது. செயலில் காட்டுறது குடும்பத்துக்குள்ளே தெரியுது. இல்ல சார், அதான் அவர் அப்படி மறைமுகமாக சொல்றாரு. செயலில் காட்டியிருக்காரு. எங்களுக்கு தெரியல. எங்கே பார்த்தாலும் ஜனங்க இந்த நேற்று என் பையன் ஃபோன் பண்ணான், சாயந்தரம் 6 மணிக்கு போன கரண்ட்டு இன்னைக்கு காலையில் 7 மணிக்கு தான் வந்தது. இன்னொருத்தரும் சேர்ந்து போயிடுச்சான் சொன்னான். அதெல்லாம் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கிற அங்கேயே கரண்ட்டு போயிருதுன்னா அப்புறம் குடிசைக்கெல்லாம் கரண்ட் வரும்னு யார் பார்க்க முடியும் சார்? நிறைய இடத்துல காப்பர் ஒயர்ஸ்லாம் வந்து திருடு போகுது. ஏன் சொல்லுங்களேன், ஆகாயத்திலிருந்து வந்து கடவுள் வந்து காப்பர் ஒயர்லாம் கழட்டிக்கிட்டு போயிட்டாரு என் பேரை கெடுக்கிறதுக்குன்னு சொல்லுங்களேன். எந்த ஒயர்மா வெளியில் இருக்குது இப்போல்லாம்? சொல்லுங்க பார்க்கலாம். சென்னையை பொறுத்தவரை எல்லாம் வந்து குழியில் போட்டு போச்சாச்சு. கேட்குறவன் கேனைய காப்பர் ஒயர் திருடு போகுதான் சார். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு சார். இது சிஎம் விஜய் அவர் இன்னைக்கு வந்து பேசின இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து மக்களால எங்களுக்கு ஒரு ஒருமித்த மனதோட எங்களுக்கு இது கொடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி இல்லைன்னு சொல்லல. இது நீங்க எப்படி வந்து இன்னும் உங்களோட தயவால தான், இந்த எல்லாரோட கட்சியால தயவால தான் இந்த ஆட்சி எங்களுக்கு கொடுக்கப்பட்டது நீங்க எப்படி சொல்றீங்க? இப்போ கூட நீங்க இந்த சிபிஎம்ல இருக்கிறவங்களையும் இல்ல IUMLயும் நீங்க கேட்டா, நாங்க இது தனியா டெசிஷன் எடுத்து தான் நாங்க இந்த உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோம்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நாங்க அமைச்சரவையில ஒரு இடம் கொடுத்துருக்கோம், அதை பார்த்து நீங்க ஏன் கதறல்ஸ், ஏன் உங்களுக்கு இந்த கதறல்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார். கூட்டணி ஆட்சியே நடக்கலையா? அதுதான் நானும் கேட்கிறேன். இது வரைக்கும் கூட்டணி ஆட்சியே நடக்கலையா? அந்த தைரியம் இல்லையா சார்? அவர் தனியா தானே சார் நின்று போறாரு. கூட 18 கட்சி கூட்டணி இருந்தது, 21 கட்சி சார். 21 என்ன சொன்னாங்க? என் கூட சேரு, உனக்கு MLA சீட்டு கிடைக்கும், பதவி கொடுக்க மாட்டேன், ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க. நீ என்ன சொன்ன? ஆட்சியில பங்கு கொடுப்பேன், நான் வர்றவனெல்லாம் சேர்த்து உள்ளது. இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு? சுழற்சி முறையில் அனைவருக்கும் பதவி கிடைக்கும் சொல்லியிருக்காரு. முடிஞ்சது.
சுழற்சி முறையில் இவரும் போயிடுவார்னு நினைக்கிறேன். சார் இவர் சொன்ன வாக்கு இவர் சார் ஆட்சியிலையும் பங்கா அவங்க படித்தவங்க தானே நீங்கள், ஒரு மீடியாவில் இருக்கவங்க தானே நீங்கள். சுழற்சி முறையில் வந்து ஆட்சி நடத்த முடியுமா சொல்லுங்க. மேபி அந்த கர்நாடகால நடந்ததுல ஒரு விஷயம் சித்தராமையாவும் டி கே சிவகுமாரும் அந்த மாதிரி அது வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கேளுங்க. இவ அந்த டெல்லியில் ஒருத்தி இருந்தாங்க, ஒரு மாதிரி யார் அது, யார் சார், ஒரு ஒரு கட்சி நடத்தினாங்க, அந்த மாதிரி ஜெயிச்சிடுச்சு. காங்கிரஸ் அவங்கள கூட்டணி வச்சு ஜெயிச்சாங்க. ஜெயிச்சிட்ட உடனே நீ ஒரு 2 வருஷம் நான் 2 வருஷம்னு கணக்கு போட்டு பேசுனாங்க. 2.5 வருஷம் 2.5 வருஷம் 5 வருஷத்துக்கு உத்தரப்பிரதேசத்தில் 2.5 வருஷம் ஆன உடனே காங்கிரஸ் போய் கேட்டுச்சு, நியாய பிரகாரம் நீ ரிசைன் பண்ணு, நாங்கள் வரணுன்னு. அதெல்லாம் அப்போ சொன்னேன், இப்போ அதெல்லாம் முடியாது சொல்லி கண்டினியூ பண்ணிடுச்சு. அதான் நடந்தது. இந்த தைரியம் இருக்கு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்மள உண்டு இல்லைன்னு பண்ணி அடையாளம் எல்லாம் பண்ணி பண்ணிட்டாங்க. எதுக்கு சார் இப்ப இந்த அந்த மாதிரி ஒரு பொய்யான ஒரு இதை கொடுத்து இதை பண்ணணும்? சொல்றோம், திமுக வந்து என்னோட கூட்டணி வந்தீங்கன்னாக்கா பதவியெல்லாம் கொடுக்க மாட்டேன், இஷ்டர்தாவா வராட்டி போனாங்க வந்தாங்க. இப்போ நீ எப்படி கூப்பிடுற? சுழற்சி முறையில எல்லாத்துக்கும் பதவி கொடுக்குறேங்க, வர்றவனுக்கெல்லாம் கொடுக்குறேங்க சார். இப்போ அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு சார், பதவியை காட்டி நீ இதுக்கு பதில் சொல்லுங்க. வர்றவனுக்கெல்லாம் பதவியை கொடுக்குறீங்க, அதனால தானே வர்றான். ஆக அது ஊழல் இல்லையா? அது ஊழல் இல்லையா? சேவை செய்யறோம் வந்து எம்எல்ஏவா இருந்து செய்ய முடியாதா? இப்பவும் கேட்குறேன், சிவகுமாருடைய மகன்கள் கார்த்திக், சூர்யா ஏறத்தாழ 20,000 என்ஜினியர்களை உருவாக்கி இருக்காங்க. என்ன சீஃப் மினிஸ்டராக தான் உருவாக்குனாங்களா? மந்திரியாகி தான் உருவாக்குனாங்களா? எம்எல்ஏ ஆகி தான் உருவாக்குனாங்களா? மக்கள்கிட்ட போனாங்க, பேசுனாங்க, ஒரு சேவை மன்றத்தை ஆரம்பித்தாங்க, படிக்க வைக்கிறாங்க. வேலை செய்யணும்னு நினைக்கிறோம், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், அதை செய்வான். நீ என்ன பண்ண? எனக்கு பதவி கொடுத்தா தான் செய்வேன்னு வந்தேன். கொடுக்குற ஒரு வீட்டில் போய் இளவு விசாரிக்கிறேன், இளவு விசாரிச்சு ஜாக்கிரதை பார்த்துக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன். 150 கோடி ரூபா வாங்குறேன், ஒரு 10 பைசா கொடுக்கூடாது அந்த வீட்டுக்கு. எதை சொல்கிறேன் ஞாபகம் இருக்குதா? இளவு விசாரிச்சு அப்படியே போனார். ₹1 இன்னைக்கு வந்து அவனுக்கு அவர் கொடுத்ததான் வரலாறு கிடையாது. கொடுத்ததே இல்லைன்றீங்களா? கொடுத்ததுக்கு ஆதாரம் காட்டுங்க, என்ன பார்த்து முறைக்காதீங்க. இதுக்கு மேலே பேசினாக்கா குண்டாசில் போயிடுவாங்க. அதனால தான் நான் பேசாமல் இருக்கிறேன். உங்களெல்லாம் போட மாட்டாங்க சார், அதெல்லாம் வேணாம், யாரை வேணாலும் உள்ளே போடுவாங்க. அதெல்லாம் அந்த ரூலெல்லாம் இப்போ பேச முடியாது. ஏன்னா அவங்க பண்றதை பார்த்து அப்படித்தான் தெரியுது சார். மக்கள் இந்த ஆட்சி வேணும் அப்படின்றதுனால தான் சார் நிர்ணயிச்சு கொடுத்துருக்காங்க. சரி சார், இது வரைக்கும் இத்தனை வருஷம் இத்தனை திராவிட கட்சிகள்னு சொல்லியிருக்கீங்க, இது வரைக்கும் யாருக்குமே கொடுக்காத பட்டியலினத்து சமூகத்தினர் சேர்ந்தவங்களுக்கு இவர் 7 பேர்கிட்ட கொடுத்துருக்காங்க இல்ல சார்? பெண்கள் வந்து இங்க அமைச்சரவையில இவங்க தானே சார் ஜாஸ்தி கொடுத்துருக்காங்க. ஜாஸ்தி கொடுக்கறதுங்கிறது வேறம்மா. இப்போ இவங்க ஆட்சியில் தான் மேயர்கள் வந்து எத்தனை மேயர்கள் இருக்காங்க, பெண் மேயர்கள் சொல்லுங்களேன். இன்னும் இவர் பொம்பளையா இவருக்கு அப்புறம் தான் பிறந்ததுன்றீங்க. நீங்களா அதுக்கப்புறம் தான் பிறந்தீங்களா? புரியலையே, எனக்கு புரியல நான் என்ன சொல்றேன். காங்கிரஸ்கார காலத்தில் வந்து தாராச்சரியன்னு இருந்தாங்க, ரொம்ப ஃபேமஸ் மேயர், லேடி மேயர். யார் இல்லை? ஜோதி அம்மா இல்லையா? ஜோதி வெங்கடாச்சலம் இல்லையா? லூர்தம்மா இல்லையா? இந்திரா காந்தி இல்லையா? சுச்சேதா கிருப்லானி இல்லையா? மம்தா பானர்ஜி இல்லையா? யார் இல்லை? நான் வந்தப்பறம் தான் பெண்களே பிறந்தாங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் பொம்பளைங்களே ஆட்சிக்கு வந்தாங்கன்னு கதை அதாம்மா எனக்கே ஓட்டு போட்டிருக்கேன், நீ எப்படிப்பட்ட புத்திசாலின்னு புரிஞ்சு போச்சுன்னு பேசுகிறார் அவர். அவரை நான் தப்பு சொல்ல மாட்டேன். எனக்கே ஓட்டு போட்ட ஆளுங்க அவ்வளோதான், அவனுடைய ஐக்கியம் அவனுடைய அறிவு இவ்வளோ தான், அவனுக்கு இவ்வளோ பேசலாம் போதுன்னு பேசுகிறாரு. கேட்டுக்கிட்டேன்.